ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யோக கலைகளில் முத்திரைகள், ஆரோக்கியம் நம் கையில், அந்த முத்திரைகள் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை கைவிரல் நுனிகளில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது சரி செய்து அதன் மூலமாக ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ அந்த வகையில் நாம் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளை பார்த்துட்டு வர்றோம். அதனைத் தொடர்ந்து சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்குரிய முத்திரைகளும் பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். பித்தப்பை, சிறுநீரகப்பையில் கற்கள், நிறைய நபர்களுக்கு அது தொடர்ந்து வருகின்றது. அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, திருப்பியும் பித்தப்பையில் கற்கள் வருது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வராமல் அதை நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே வருமுன் காப்போம். ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடியதான் முத்திரைகள். சின்ன குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்து விடலாம். ஸோ நம்ம பித்தப்பையில், சிறுநீர் பையில் கற்கள் வராமல், அப்படி கற்கள் பிகினிங்கில் இருந்தால் கூட அதை கரைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை 2 முத்திரை பார்க்க போகிறோம். சூரிய முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், வருண முத்திரைன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரைகளையுமே நம்பிக்கையோடு காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. கற்கள் உள்ளவங்க சூரிய முத்திரையை 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க, வருண முத்திரை 2 நிமிஷம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 48 நாட்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த கற்கள் கரைந்து கழிவுகளோடு வெளியேறக்கூடிய நிலை இந்த முத்திரை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது. மனிதனுடைய உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும், கற்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை, கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடிய முத்திரையும் சூரிய முத்திரை. இந்த 2 முத்திரைகளையுமே நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடிக்கடி நம்ம சொல்வது தான், நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மைதாவினாலான உணவுகள், புரோட்டா, பீஸா அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாத்விகமான உணவு, பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ நம்ம முதல் முத்திரையாக சூரிய முத்திரை பண்ண போகிறோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நல்லா அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சூரிய முத்திரை. நீங்கள் கையை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். பித்தப்பை, சிறுநீரகப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கற்கள் இருந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை மட்டும் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்துக்கோங்க. வருண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், அது ஆசன நிலை. பிரீத்திங்கில் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள், அது பிராணாயாம நிலை. கூர்ந்து அந்த மூச்சோட்டத்தை கவனிக்கும் பொழுது தியான நிலை. கை விரல்கள் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அது முத்திரை நிலை. 2 நிமிடத்தில் இத்தனை பலன்களையும் பெறுகின்றோம். உங்களது உணர்வு சிறுநீரகம், சிறுநீரகப்பை, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இதோடு சேர்த்து மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை விடாமல் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாட்கள் ஆயில் பாத் எடுக்கக்கூடிய நேரத்தை அதையும் ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முத்திரை காலையில் 6லேருந்து 6:20க்குள்ளே சூரிய ஒளியை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். மாலை 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய ஒளியை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். இது கற்கள் உள்ளவங்க தான் பண்ணணும்னு இல்லை, எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். எவ்வளோ வயதானாலும் நம்ம உடம்புல அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வருமுன் காப்போம் அப்படின்னு தடுக்கக்கூடிய முத்திரை. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.